வணக்கம். திருக்குறள் மந்திரங்கள். நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. தற்போது நாம் 4 மந்திரங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த மந்திரங்கள் சிறுமை குணம் பற்றிய குறள்கள். அதாவது சிறுமை மக்களுக்கு சிறுமை என்பது குணம் இருக்கக்கூடாது. பெருமையுடையவனாக தான் மக்கள் வாழ வேண்டும். சிறுமையுடைய மக்கள் குணமாக ஒரு 4 குறள்கள் மட்டும் தற்போது கற்றுக்கொள்வோம். சிறுமை, பெருமை. சிறுமை என்பது கீழ்மக்கள் செயல், பெருமை என்பது மேல் மக்கள் செயல். சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். குற்றமே சிறுமைதான். சிறுமைதான்னா சிறுமை குணம் உடையவங்க தான் குற்றமே கூறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறுமை குணம் உடையவங்க தான் குற்றமே கூறுவாங்க அப்படின்னா, குற்றமே அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில் பல மனிதர்கள் வாழ்கிறார்கள். எல்லாருக்கும் வாழ்க்கையில் அழிவு துன்பங்கள் வந்திருக்கும். அதை சொல்லி காமிச்சு குறை பேசும் பழக்கம் சிறுமை குணமுடையவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெருமை உடையவங்களுக்கு அந்த குணம் இருக்காது. அதாவது சிறுமை குணம் உடையவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிறருடைய குற்றம் குறைகளை பார்த்து கண்டுபிடித்து அதை தேடி எடுத்து அதையே பேசி அந்த பிற மனிதர்களையோ காயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். குறைகளை அவர்களிடம் சொல்வதும் பிறரிடம் சொல்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டு இருப்பார்கள். அது கீழ்மக்கள் செயல், சிறுமை குணம் உடையவர்கள். ஆனால் பெருமையுடைய மக்கள் அந்த குற்றம் குறைகளை மறைத்து அதை பேசாமல், அது ஒரு பயனில்லாத சொல் என்ன அதை ஒதுக்கி விடுவர். 2வது, சிறுமைதான் சிற்றினம் சேர்ந்துவிடும். அதே மாதிரி சிறுமைதான் சிறுகுணம் உடையவங்க தான் சிற்றினம். அதாவது சிற்றினம்னா அதுவும் கீழ்மக்கள் இனத்தோட போய் சேருவாங்க. அதாவது கீழ்மக்கள் இனம் இனத்தோட சேரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கீழ்மக்கள் இனத்தோட தான் போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேல் மக்கள் கீழ்மக்கள் இனத்துல போய் சேர மாட்டாங்க. அதுக்குதான் கீழ்மக்கள் இனத்துல போய் இனம் இனத்தோடு சேரும் அப்படிங்கிற மாதிரி. சிறுமைதான் சிற்றினம் சேர்ந்துவிடும். 3வது, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. அதாவது சிறுமை குணம் உடையவங்க என்னன்னா, தன்னைத்தானே அப்படி வியப்போடு பெருமையா நினைச்சு அணிந்து கொள்வார்கள். அணிந்துனா இப்போ உடைய நம்ம அணிந்து கொள்கிறோம், நகைகளை அணிந்து கொள்கிறோம். அது மாதிரி வியந்து அணிந்து கொள்வார்கள். தன்னைத்தானே வியந்து, நாம் தன்னைத்தானே பெருமையாக ரொம்ப ஒரு வியப்போடு நாம் ஒரு அதிசய பிறவி அப்படிங்கிற மாதிரி வியந்து, அப்படி தன்னைத்தானே வியந்து மனசுக்குள்ள அந்த வியப்போடு வாழ்வாங்களாம். தன்னைத்தானே வியந்து அணிந்து கொண்டு வாழ்வாங்களாம் சிறுமை குணம் உடையவங்க. 4வது, சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல். சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல். பெருமிதம் அப்படின்னா சிறுமை வெளியே அப்படி ஒரு பெருமையோடு வாழ்ற மாதிரி பந்தாவா வாழ்வது, இல்லைன்னா பெரிய கர்வத்தோடு வாழ்வது, கர்வம் காட்டுறது, பந்தா பண்றது, அப்படி ஒரு நான் தான் வேற மாதிரி அப்படிங்கிற இகழ்ங்கிற பண்போட வாழ்றது. பகல் என்பது பல மனிதர்களோடு ஒன்றிணைந்து சமத்துவத்தோடு வாழ்வது பகல். இகல் என்பது சக மனிதர்களோடு சமத்துவமாக வாழாமல் தான் ஒரு வேறு மாதிரி அப்படிங்கிற ஒரு இகழ்ச்சியோடு வாழ்வது இகல். இந்த இகல் தான் நம்மளது வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் துன்பங்களுக்கெல்லாம் காரணம். இகல் அந்த மாதிரி வாழ்வாங்க இவங்க. சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல். அதாவது தன்னைத்தானே ஒரு பெருமையாக நான் வேற மாதிரி அப்படிங்கிற பெருமையோடு வாழ்வார்கள். சரி, இப்போ இந்த 4 குறள் படிச்சாச்சு. சிறுமைதான் குற்றமே கூறிவிடும், சிறுமைதான் சிற்றினம் சேர்ந்துவிடும், சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து, சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல். ஊர்ந்து அப்படிங்கிறது தான் ஒரு பாம்பு ஊர்ந்து செல்லுது சொல்றோம். அந்த மாதிரி சிறுமை என்ன செய்யணும், பெருமிதம் அப்படிங்கிற அந்த குணத்துல போய் ஊர்ந்து அதுல பயணம் செய்வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஊர்ந்துனா பயணம். சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல். அந்த பெருமிதம்ங்கிற பாதையில பயணம் செஞ்சு அதில் போய் சேர்ந்துருவாங்க அப்படி சொல்லியிருக்காரு. இப்போ இது ஒரு குறள், எக்ஸ்ட்ரா கூடுதலாக ஒரு குறள். நிலத்தியல்பால் நீர்த்தெறிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பது ஆகும் அறிவு அப்படி திருவள்ளுவர் சொல்றாரு. அப்படின்னா ஒரு நிலத்துல என்ன இயல்பு இருக்கோ அப்படின்னா அந்த இடத்துல மழை நீர்லாம் வரும்போது அந்த நீரும் அந்த சுவை இருக்குமா. ஒரு நிலத்தின் மண்வளம் அந்த இடத்தில் எப்படி சுவை இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீரின் சுவை மாறுபடுமா. அதே மாதிரிதான் மனிதர்களும் எந்தெந்த இனத்தோடு சேர்ந்து வாழ்கிறார்களோ அப்ப அந்த இனத்தினுடைய பண்பு குணங்கள் அவர்களிடம் இருக்கும். ஏன்னா மனிதனுடைய முதல் அறிவே இனத்துளது ஆகும் அறிவுன்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். ஒரு மனிதனுடைய உண்மையான அறிவு புத்தகங்கள் நூல் படிக்கிற அறிவுலாம் 2வது பட்சம்தான். முதல் அறிவு உண்மை அறிவே மிகும் அப்படிங்கிறார். உண்மை அறிவு என்னன்னா, ஒரு மனிதனுக்கு இனத்துளது ஆகும் அறிவு, இனத்தியல்பது ஆகும் அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் நாம எப்பவுமே சிற்றினம் சேர்ந்தா நம்மளும் சிற்றினம்ங்கிற அறிவு தான் நமக்கு வரும். நம்ம மேல் மக்கள்ங்கிற அறிவுவே சேரணும், சிற்றினத்தோடு சேரக்கூடாது. மேல் மக்கள் இனத்தோடு சேரும்போது நம்மளும் அந்த நிலத்துல ஒரு நல்ல நிலத்தின் தன்மைக்கேற்றவாறு நீரின் சுவை எப்படி மாறுபடுதோ அதே மாதிரி நாமும்
சேரும் இனத்தினுடைய அறிவை அவ்வாறே பெற்றுக்கொள்வோம். ஆகவே நாம் நல்ல இனத்தோடு சேர்ந்து நல்ல மனிதர்களாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.